வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அநாதி சிநேகத்துக்காக, உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் அவரையே நீர் ஒப்பு கொடுத்தீரே. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறதே. கர்த்தாவே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று நீர் உம்முடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இங்கே நடக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பாடல்களை பாடுகிற, இசைக்கருவிகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேலே உம்முடைய அபிஷேகம் தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு புதியதாக இருக்கிறது. நாம் நெருக்கப்பட்டிருக்கிறதான வேளையிலே நாம் மடிந்து போகாதபடி நம்மை காத்து கொள்ளுகிறார். அவர் கிருபை தான் நம்மை காக்கின்றது. அவர் நல்லவராய் வல்லவராய் இருந்து நம்மை காத்து வழி நடத்துகின்றார். சத்ருவின் சேனைகள் நம்மை சூழ்கின்றதான வேளையிலே அவர் நமக்கு முன் சென்று அவருடைய கிருபையினால் நம்மை காத்து வழி நடத்துகிறார். அக்கினி போன்ற சோதனைகள் வந்தாலும் அவர் கிருபை நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. காரிருளை போன்ற நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நமக்கு ஒளியாய் இருந்து நம்மை தம்முடைய கிருபையினால் நடத்துகிறார். வெள்ளம் போல நிந்தைகள் நம்மை மேற்கொள்ள வந்தாலும் அவர் நமக்கு திட நம்பிக்கையும் தைரியத்தையும் தந்து கிருபையினால் நடத்துகிறார். அவர் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து நம்மை நித்தமும் நடத்தி வருகின்றபடியினாலே நாம் அவர் கிருபையை போற்றி பாடி துதிப்போம். இந்த காலை வேளையிலே இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்ததாம் நம்மை காத்ததாலே இருக்கப்பட்டும் மடிந்திடாமல், கர்த்ததாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி
சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வீர நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. வீர நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்
அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இப்படிப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒருபோதும் ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை தாமதமாகலாம், தள்ளி போகலாம், ஆனால் நிச்சயமாக அவர் சொன்ன காரியத்தை நம்மிலே நிறைவேற்றுவார். ஒருபொழுதும் வெட்கப்பட விடவே மாட்டார். நம்மை வெட்கப்படுத்தும்படி அநேகர் கங்கணம் கட்டி கொண்டு வரலாம், ஆனால் என் இயேசு என்னோடு இருப்பதால், அவர் என்னோடு நடப்பதால், அவர் என்னோடு வசிப்பதால் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்ல முடியும். நம்மை வெட்கப்படுத்தும்படி வந்தவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். ஆகவே இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனை ஆராதிப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற பாடல். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை,
ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம் இயேசு எப்பொழுதுமே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து முழு உள்ளத்தோடு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். நெருக்கப்பட்டு தள்ளப்பட்ட நேரத்திலே நம்முடைய நேசரின் கரம் நம்மை அணைத்து கொள்ளுகின்றது. கைவிடப்பட்டு கதறின வேளையிலே அவர் மாத்திரமே நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். ஆகவே அவருக்காக, அவருடைய மகிமைக்காக நாம் வாழ்ந்து இந்த உலகிற்கு அவர் அன்பை நாம் எப்பொழுதும் எடுத்து சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய நோய்களை குணமாக்கி, நம் ஜீவனை அழிவிலிருந்து காத்த தேவனை இந்த காலை வேளையிலே நாம் நன்றி சொல்லி துதிகளை ஏறெடுப்போம். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம்.
என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீரானை தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீரானை தீரே. கைவிடப்பட்டு காதறினேன், கைவிடப்பட்டு காதறினேன், கர்த்தனை தேற்றினீர். கர்த்தனை தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவில் நின்று, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீர். காத்து ரட்சித்தீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். அவர் நம்மை நேசிக்கின்ற தேவன். அநேக கிருபைகளை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகின்றார். அவைகளை நினைத்து நாம் அவர் நாமத்தை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். பெற்ற தாயும் நண்பர்களும் தள்ளின போதும் நம்மை நேசித்த தேவனாய் அவர் இருக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று பெயர் சொல்லி அழைத்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நம்முடைய சிவப்பான பாவங்களை எல்லாம் பனியை விட வெண்மையாக மாற்றினவர் அவர்.
தம் சொந்த இரத்தத்தை சிந்தி தம்முடைய மகனையே பலியாக தந்தவர். நாம் ரட்சிக்கப்பட நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். இந்த காலை வேளையிலே நாம் அவரை ஆராதிப்போம். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையா நடத்திடுவார். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையா நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோ பெருகையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோ பெருகையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி
சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினே. சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினே. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தே. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை காட்டிலும். எல்லோரும் அனைவரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளை மறுபடியும் நாம் பாடுவோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நீர் என்னை நேசிக்கின்றீர், உந்தன் உயிரை பார்க்கிலும். நீர் என்னை நேசிக்கின்றீர், உந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய உயிரை காட்டிலும் அதிகமாய் எங்களை நேசிக்கிறீர் தகப்பனே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மறவாத தேவன், எப்பொழுதும் மாறாத தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அப்பா, ஒருபொழுதும் எங்களை வெட்கப்படுத்தாத தேவன் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதே போல வார்த்தையின் வேளை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற மக்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் ஆண்டவரை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வந்திருக்கிற மக்களுக்கு அது ஔஷதமாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை அவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் கரங்களிலே காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில் குறைவென்பது இருக்காது. என்னால் கல்வாரி சிலுவையில் நீ தரித்திரத்தையும் குறைவையும் நீ நீக்கிவிட்டி ஆசீர்வாதம் என்னுடையதாக இருக்கிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். அதன் அடிப்படையில் என்னுடைய காணிக்கையும் தசமபாகத்தையும் நான் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாம் யாவரும் செலுத்துகிற நேரத்தினால சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 121, சங்கீதம் 121 ஆரோகண சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம பார்க்குறோம் இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம். இந்த ஆரோகண சங்கீதம் அப்படின்னா கர்த்தரை துதிக்கும் ஒரு பாடலாக இருக்கிறது. அதாவது கர்த்தர் யார் என்பதை, தங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்னவா இருக்கிறார் என்பதை அவர்கள் துதிக்கும் ஒரு பாடலாக இருக்கிறது. அதாவது இந்த சங்கீதம் 121 சங்கீதம் பின்னணி என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது தேவனுடைய சபைக்கு அவர்கள் வருவார்கள். அதாவது எருசலேம் நகரத்துக்கு வருவார்கள். தேவனுடைய சபை அங்கே இருக்கிறதுனால அந்த சபைக்கு அவர்கள் தன்னுடைய பண்டிகையை ஆசரிக்க வருவார்கள் வருஷத்துக்கு ஒரு முறை. அப்படி அவர்கள் தங்களுடைய தேசத்திலிருந்து அவங்க சபைக்கு வரும் பொழுது அது எப்பேற்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, கர்த்தர் யார் என்பதை அவர்கள் தங்களுடைய பயணத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய பயணத்தில் கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் நம்முடைய பயணம் என்ன பயணமாக இருக்கிறது இந்த பூமியில் அப்படின்னா, நம்மளதும் ஒரு ஜீவ பயணமாக இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிறவரையும் நம்மளதும் ஒரு ஓட்டமாக இருக்கிறது. இங்கேருந்து நம்ம பயணிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இந்த வாழ்க்கையே ஒரு ஜீவ பயணமாக இருக்குது. அப்போ இந்த பயணத்தில் நம்ம கர்த்தர் யார் என்பதை நாம் வெளிப்படுத்தும்படி இப்பேற்பட்ட சங்கீதங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். நம்ம வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்கிறது. நம்முடைய கண் ஸ்டேபிள் எல்லாம் பாருங்க. ஏன்னா தேவைகள் இருக்கிறது, பாரங்கள் இருக்கிறது, அழுத்தங்கள் இருக்கிறது, குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது. பேர்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தேவனை நோக்கி பார்க்க முடியல. ஆனால் இந்த வசனம் சொல்வது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தமிழில் எப்படி வருது, ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி வருது அப்படின்னா, எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி 2வது வசனம் அதுக்கு நமக்கு பதில் அளிக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அப்போது உதவி அவர்கிட்ட வரும் பொழுது நம்ம இப்பேற்பட்ட பிரச்சனைகள் சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம்.
ஏன்னா கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். நான் போன வாரம் சொன்னேன், வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார் அப்படின்னா நம்மை சுற்றிலும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 16 தாவீது எழுத பாருங்க, அவர் கர்த்தரை எப்பேற்பட்டவராய் தன்னுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறார் அப்படின்னா சங்கீதம் 16:8-9, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். பார்த்தீங்களா, அவர் தேவனை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைக்கிறதுனால அவர் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். ஸோ அசைக்கப்பட மாட்டோம். பிரச்சனையிலிருந்து தேவன் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். சுற்றி பிரச்சனைகள் இருக்கலாம், மதில் போல பிரச்சனைகள் இருக்கலாம், எரிக்கை போல ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், செங்கடலை போல ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு தேவைகள் இருக்கலாம், என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் சங்கீதம் 121 சொல்வது, எனக்கு உதவி எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வருகிறது. அப்போ உதவி வரும் பொழுது நம்ம அடுத்தடுத்த காரியங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கண்ணை அவர் மீது ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். பிரச்சனையின் மீது அல்ல, தேவைகள் மீது அல்ல, அடுத்தது நமக்கு இது நடக்குமோ நடக்காதோ என்ற அந்த சிந்தனையின் மீது அல்ல. ஏன்னா பிசாசு பல சிந்தனைகள் கொடுத்து பயமுறுத்தி அப்படியே நம்மளை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன், கவலையை கொடுத்து பல எண்ணங்களை போடுறான். அதனால தான் நம்முடைய கண், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பம் யாரை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னா கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். தாவீது சொல்லுறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் தூங்கி எழுந்த உடனே சில பேருக்குலாம் என்ன சமையல் பண்ணுறதுன்னு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் முன்னாடி கர்த்தரை நோக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த நாளை சுலபமாய் கிறிஸ்துவுக்குள்ள கலிகூற செய்கிறார். ஏன்னா கர்த்தரை நம்ம முன்னாடி வைக்கும் பொழுது எல்லா வேலையும் தேவன் சுலபமாக மாத்துறாரு. ஏன்னா அடுத்த வசனம் சொல்வது சங்கீதம் 16:9, இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. அவர் முன்னாடி வைக்கும் பொழுது பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார், பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார், மதிநுட்பத்தை கொடுக்கிறார். இப்பேற்பட்ட காரியத்தை அவர் கொடுக்கும் பொழுது சந்தோஷத்தையும் கொடுக்கிறார், மகிமையை கொடுக்கிறார், நம்முடைய இருதயத்தை கலிகூற பண்ணுகிறார். ஆகவேதான் சங்கீதம் 121:6 வசனம் சொல்லுறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளிலும் அவர் விடுதலை கொடுக்கிறார், நம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறார், மகிமையினால் கலிகூற செய்கிறார். ஆகவே அடுத்தடுத்த காரியத்திலும் பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. ஏன்னா தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், எப்பொழுதுமே வைக்கிறேன். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அநேக நேரங்களில் தவறி விடுறோம் பாருங்க. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் அப்பேற்பட்டதாக இருக்குது, அலை மோதுகிறதா இருக்கிறது. ஏன்னா தேவைகள் வரும் பொழுது நம்ம அங்கே சரிக்க விழுந்துடும். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, சரிக்க விழுறதுக்கு முன்பாகவே நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை கரத்தை பிடிச்சி தூக்குறேன் அப்படின்றாரு. நிறைய பேர் சோதனை வருது, சோதனை வந்தப்போ நிறைய பேர் விழுந்துடுறாங்க. நிறைய பேர் சோதனை வர்றதுக்கு முன்பாகவே தேவன் காப்பாற்றுகிறவராக இருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், இந்த மனுஷன் சோதனை வந்தால் நிச்சயமாக விழுந்துருவான்னு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா சோதனை வர்றதுக்கு முன்பாகவே அந்த மனுஷனை தேவன் காப்பாற்றுகிறார். அதனால தான் வேதம் சொல்லுவது, அவர் நிழலாக இருக்கிறார். என்னன்னா ஒரு கேப் விடாமல் நம்மளை சுற்றி அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த வெயில் காலத்தில் பாருங்க என்னென்னா ஒரு பல நோய்கள் வரும். இல்லை நிறைய பேருக்கு இந்த சூரிய பகவான் பண்ணுவாங்க பாருங்கள், நிறைய பேர் சூரியன் கடவுளாக நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, சூரியனை பார்த்தா பயப்படுவாங்க. நிறைய பேர் நிலாக்கு பார்த்து பயம். ஏன்னா நிலா பெருசாக வந்துட்டா பௌர்ணமி, அமாவாசை, அந்த வாசை, இந்த வாசை, அந்த வாசி என்னன்னு தெரியல, எது இருந்தாலும் பயம் பாருங்க. அதனால தான் தேவன் சொல்றாரு, எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது. அவர் அழகா சொல்றாரு பாருங்க, சேதப்படுத்தாது. அடுத்த வசனம் சொல்லு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இதுலேருந்து நம்ம ஒரே ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னா நம்முடைய விருப்பம், வாஞ்சை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கண் யார் மீது நோக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்னா கர்த்தர் மீது நோக்கமாக இருக்கும் பொழுது சுலபமாக எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார்.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய வலது கரத்தை பிடிக்கிறார், வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். எல்லா சோதனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். எப்பேற்பட்ட சேதங்கள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அப்படியே சொல்லுவது வேதம், நம்மை சேதப்படுத்தார். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். என்ன பிரச்சனைனா அதை மறந்துடுறோம். கிறிஸ்தவர்கள் மறந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, ஐயோ தேவைகள் இவ்வளோ இருக்கிறதே, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதே, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியல, அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம் தெரியல, அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறதில்ல, எண்ணங்கள் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அதனால தான் ப்ராக்டிக்கலாக இந்த சங்கீத புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த வாரம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, நாளைக்கு இல்லை, கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதும் நம்முடைய இருதயம் கலிகூறும், நம்முடைய வாழ்க்கை மகிமை உள்ளதாக இருக்கும். அவர் மீது நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது என்ன வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை, அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கும்படி அவர் நமக்குள்ள இருக்கிறார். என்னன்னா நம்ம உள்ள பார்க்கறது இல்லை, கர்த்தரை நோக்கி பார்க்கறது இல்லை. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அது கூட அப்படியே நம்ம டிராவல் பண்ணி போயிடும் பாருங்க. பிரச்சனைங்க தான். நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பயத்திலிருந்து நீங்கள் நீக்குங்க, இந்த தேவைகள் சந்திங்க, நான் என்னுடைய கண்ணை உம்மீது ஃபோக்கஸ் பண்ணுறேன், உம்மீது நான் வைக்கிறேன் ஆண்டவரே, நீர் இதிலேருந்து நீர் என்னை காப்பாற்றுவீர். அப்படி சொல்லும் பொழுது எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பார்த்து அந்த வசனங்கள் சொல்லுவது, எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் என்றென்றைக்கும் அவர் காப்பவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். இயேசுவை விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். நான் எதிர்பார்த்த வாசல்களை மனிதர்கள் அடைக்கும்போது நான் எதிர்பாராத வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். கர்த்தாவே, உம்மை தேடுகிற என்னை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிற நான் ஒரு நாளும் எந்த மனுஷன் முன்பாகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பித்து விட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது. நம்முடைய வாயை நல்லா திறந்து சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா இந்த விசுவாச அறிக்கை நாம் அறிக்கையிடும் பொழுது தான் உண்மையாகவே அது வேலை செய்யும். சரியா? வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிப்பார். கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிற என்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும். என் கால்கள் சறுக்கிடும்போது அவர் கிருபை என்னை தாங்கிக் கொள்ளும். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவர் எனது மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி எனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு நாள் காலை முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை இந்திய ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குதத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.